சபைகளில் பேசப்படாத சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இந்த அலைபேசியின் மூலமாக ஒரு வாய்ப்புக்காக நான் நினைச்சிருக்கிறேன். நான் ஆண்டவரை அறிந்தும் அறியாதவனாக இருந்த பொழுது எனக்கு கைடன்ஸா யாருமே இல்லை. ரொம்ப நான் வருத்தப்படுறேன். இருந்திருந்தா என் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல நான் பேசுறேன். என்ன சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், சத்தியம் இல்லை என்பது சொல்வதற்கு ஆள் இல்லாத நாட்கள். ஏதோ ஒரு மந்தையாடுகள் மாதிரி போயிட்டு சர்ச்சுக்கு திரும்பி வரும்படியாகவும் அவர்களை நாங்கள் பின்பற்றும்படியாகவும் அந்த போதகளை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கும்படியாகவும் இருந்த நாட்கள் உண்டு அன்பானவர்களே. அப்படியாக நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். ஒரு மனிதனை நம்பி நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதில் வைராக்கியம் உள்ளவனாக இந்த நாளில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆம் அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அது எப்படி என்னங்கிறது ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒரு மாதிரி. ஆனா நம்ம உழைக்கணும், வேலை செய்யணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோம்பேறிக்கு இங்க வேலையே இல்லை. சரி, இந்த உலகத்துல சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி இப்பெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் உழைத்து அந்த அதில் வருமானத்தில் நாம் குடும்பம் நடத்த வேண்டும். நாம் சொந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நாளில் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்லுகிறேன். ஒரு ஏழை பெண்மணி இருந்தார்கள். அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அவருடைய கணவர் இல்லை. அவருக்கு மனம் ஒரு பொண்ணு ஒரு பையன், அது போக ஒரு எம்ஆர் மென்டலி ரிட்டையர்ட் ஒரு பையன். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் அநேக உதவிகள் செஞ்சு அங்கே நாங்கள் அவர்களது டியூஷன் சென்டர்ல நாங்கள் காஸ்பல் கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு பின்பாக அவர்களுக்கு அந்த தேவைகளை நாங்கள் சந்தித்தோம். அங்கு இருக்கிற பசங்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் மற்ற விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தோம். நாங்கள் ஒரு சில காலகட்டத்தில் அங்கே நாங்கள் ஊழியம் செய்ய முடியாமல் போயிட்டு, ஏன்னா அங்க இருக்கிற அந்த சுற்றியுள்ள மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அங்கிருந்து விலகி நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஒரு குரூப்ல நாங்கள் அவங்கள இணைத்து சத்தியத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அப்புறம் மாதம் ஒரு டோனர் அரேஞ்ச் பண்ணி அவங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி மாதம் 3000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த பிரதரை நான் பாரப்படுத்தினேன். அவர்களும் தாழ்மையாக அவர்கள் தூர 500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் கூட அந்த பணத்தை மாதம் தோறும் அனுப்பி அவர்களை தாங்கி வருகிறார்கள். ஆனால் இன்று அந்த குரூப்ல அவர்கள் இல்லை. எதற்காக சொல்றேன்னா, தேவைக்கு மட்டும்தான் இயேசுக்கு, தேவை முடிந்தவுடன் கழட்டி விடவா என்ற அடிப்படையிலே மிகவும் 10-15 நாளாக அந்த குரூப்ல இருக்காங்களா இல்லையா, ஏன்னா தெரியாம பேசவே கூடாது இல்லையா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரூப்ல நான் பார்த்தா அவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்க. எப்ப ஆனாங்க எனக்கு தெரியல. வருத்தப்பட்டேன் அன்பானங்களை, வருத்தப்படுகிறேன். ஆண்டவருடைய தேவை என்ன, அதுதான் முக்கியம். நமது தேவையை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். என்னுடைய வாழ்க்கையிலே அதுதான். ஆண்டவர் தேவையை நாம் பூர்த்தி செய்தால் நமது தேவையை ஆண்டவர் சைலண்டா மறைமுகமா செய்வார். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அதிசயம். ஓகே, இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு
நீங்கள் மனம் திரும்பியவரா, மறுபரிசீலனை, மறு ஆய்வு, நான் உள்பட நீங்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அதிலே நானும் உள்பட இருக்கிறேன். நான் மனம் திரும்பியவனா என நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா? மறுபடியும் ஒரு பரிசோதனையை செய்ய ஆவலாக உள்ளேன், வாஞ்சியாக உள்ளேன், வைராக்கியமாக உள்ளேன். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3 to 4 மாதத்துக்கு ஒரு முறை அந்த லேப்ல போய் பிளட் செக் பண்ணணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இது பேசிக். இதுதான் ஒரு மனிதனுக்கு அஸ்திவாரம். இது சரியா இருந்தா வேறு நோய்கள் வராதபடி நாம் காத்துக்கொள்ளலாம். இதை நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். நான் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை இதை நம்ம செக் பண்ணணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஆண்டவர்கள் கேட்டு நாம் விசுவாசத்துடன் அதை நாம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அதுக்கு ஏற்றாற் போல நமது உணவு முறைகளை மாற்றி ஆரோக்கியத்துடன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட நான் செக் பண்ணேன். சுகர் நார்மல், பிபி நார்மல், அப்புறம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கு. அதை நான் சரி பண்ணும்படியாக ஆயத்தப்பட்டுக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, எதுக்கு சொல்றேன்னா, உடல் சார்ந்த காரியங்களை நாம் 3 to 4 மாதத்துக்கு ஒரு முறை அந்த லேப்ல போய் செக் பண்ணி நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் ஆரோக்கியமாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது கடைசி நிலைமை வேறுபட்டதாக இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும், அது நோய்வாய்ப்பட்டதாக இருக்கும், அது சொல்ல முடியாததாக இருக்கும். அப்பொழுது யாரு கை வர்றாங்க, யாரு கை பிடிப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. முடிந்த அளவுக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. 2-3 வருஷமா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு. நான் பிள்ளை தேவனுடைய காரியங்களை செய்கிறேன், ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், எல்லாம் ஓகே தான். நான் செக் பண்ணாம இருக்கலாமா? இல்லைங்க, தப்பு தப்பு. அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கு பின்பாக அது சரியாகிவிட்டது. அன்பான கல்யாண நாள்ல உடல் சார்ந்த காரியங்களை நாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற் போல நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட நாம் மறு பரிசீலனை செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும். அதுதான் இந்த நாள் செய்தி. உடனே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு லேபுக்கு போறோம். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் எங்கே செல்ல வேண்டும்? நமது ஆண்டவரிடத்தில் தான் செல்ல வேண்டும். தினமும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை படித்து அதை செயல்முறைப்படுத்துவதுதான் தினசரி ஜெபம். ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு திருப்திக்காக அல்ல. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. பயிர் காலையில நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. ஜெபம் என்பது கர்த்தரோடத்துல தொடர்ந்து நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது. அவருடைய வார்த்தையை படிப்பது, அவர் நம்மோடு பேசுவது, நாம் ஜெபிப்பது, நாம் அவனோடு பேசுவது. இது இதெல்லாம் தொடர்ந்து தூங்கும் தவிர எல்லா நேரங்களிலும் இருக்கலாம், இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம யாருக்கிட்ட போய் திருக்கசனமோ ஜோசியமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு போய் ஜெபம் பண்ணுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் போய் நீங்க தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரத்துல நம்ம தலையை கொடுத்தா போதும். நம்ம அப்ப அதுக்காக நம்ம ஒரு ஊழியக்காரன் மதிக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க மதிங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா கடவுள் இருக்கும் இடத்தில் நீங்கள் அவரை வைத்து விடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்படிதான் கூப்பிடு. வருத்தப்பட்டு பாரம்பரியத்தோட எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் சொல்லுது. சபை என்ன சொல்லுது? எங்கிட்ட வாங்க, என் சர்ச்சுக்கு வாங்க, பரலோகம் போகலாம், எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒர்ஷிப் பண்ணி பாருங்க,
அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுது, திசை திருப்புகிறது. ஒரு உண்மையான சர்ச், உண்மையான வந்து லீடர் என்ன பண்ணணும்னா இயேசுவிடத்தில் அவரை வழிநடத்த வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. உங்களை இயேசுவிடத்தில் வழிநடத்துவதற்காகவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓகே, நாம் தேவனுடைய பிள்ளையாகவே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கோ வழி விலகி செல்வதற்கோ தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீங்க விரும்பினா அதை பத்தி அவர் கவலைப்பட போறதும் இல்லை. ஒரு கவலைப்படுவாரு ஒரு கட்டத்துக்கு, அதுக்கு மேல மீறி போயிட்டா விட்டுருவாரு. என்ன பண்றீங்கன்னா தெரியாம தூங்குறவன எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை ஒருபோதும் எழுப்ப முடியாது அன்பான. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசல் படிகள் நின்று தட்டுகிறேன். நான் முதல்ல இந்த வசனத்தை போன வாரமா அதுக்கு முதலா சொல்லி, ஜென்டில்மேன் ஆண்டவர் தட்டுகிறேன்ங்கிறார். உங்களை கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வரணும்னு நான் அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் கண்டியவான். திறந்திருந்தா அப்படியே உள்ள வரவர் இல்லை, நின்று தட்டி நீங்கள் வர அனுமதி கொடுத்தால் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பேசுவார், அவர் உங்களுக்கு ஐக்கியம் கொள்வார். அவ்வளவுதான். இல்லை என்றால் அவர் வரமாட்டார். ரைட். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்ட கேள்வி இந்த நாள்ல நமக்கு கைவிக்கு ஒரு பொருத்தமானதாக இருக்கும். ரைட். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் படித்தால் இந்த பைபிளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மட்டும் படித்து மனம் திரும்பி விட்டால் நாம் பரலோகத்துக்குள் நுழைந்து விடலாம் என்று சொல்லி வேதவர்கள் சொல்லுகிறார். நிறைய தடவை நீங்கள் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கலாம், போதனைகளை கேட்டிருக்கலாம். நானும் 2-3 நாளா அதை நான் படிச்சுட்டே இருக்கேன் அன்பாங்க. இதுல இருந்து ஒரு செய்தி எனக்கு வேண்டுமா, அந்த செய்தி எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் மனம் திரும்பியவனா என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த அதிகாரத்தை படிப்பு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி 3 நாளா இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்மை நாம் சந்தோஷப்படுத்தலாம். நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? நிறைய விதத்துல நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா நேரம் பத்தாது. நாம் பிறரை சந்தோஷப்படுத்தலாம். ஓகே, நம்மால் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா? அதான் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்மை நாம் சந்தோஷப்படுத்தலாம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு, ஏதோ ஒரு வேதத்தை படித்திருந்தால் ஒரு திருப்தியினால் நம்ம திருப்தி பண்ணிக்கலாம். பிறரையும் கூட நம்ம சந்தோஷப்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையில நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் நம்மால் பரலோகம் சந்தோஷப்படுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றது? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. நான் மனம் திரும்பிட்டேங்க, 2002 நான் மனம் திரும்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். 2002 நான் ஆண்டதுக்குள் இருந்தது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதை பற்றிட்டே கதையை விடக்கூடாதுங்க, அது பழைய கதை. இன்று நான் எப்படியாக இருக்கிறேன்? நான் மனம் திரும்பியவனாக இருக்கிறேனா? எனது வாழ்க்கையில் எப்படியாக நான் வாழ்கிறேன்? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொள்கிறேனா? ஏன்னா நம்ம வெளியில போகும்போது நமக்கு பலவிதமான நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் நிறைய கலைகள் இருக்கும். ஆமா, அந்த கலைகளை பிடுங்கி எரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்துல வெற்றியுள்ள மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். அப்புறம் லூக்கா 15:10 என்ன சொல்லப்படுது? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நாம் பாவி இல்ல,
பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா பழக்க வழக்கம் அப்படியே தான் இருக்குது. ஜென்ம சுவாபம் அப்படியே தான் இருக்குது. விட்டு போகவே இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்காக நான் மனம் திரும்ப வேண்டும். தினமும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாள் நடந்தது அல்ல. தினமும் நடப்பது, தினமும் நடக்க வேண்டிய ஒன்று. அன்பானது, தினமும் நடக்க வேண்டிய ஒன்று. நமது வாழ்க்கை பயணத்தில் பல விதமான குப்பைகள் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணாது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாது. ஆனா அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் எபேசியர் 5:11 என்ன சொல்லப்படுது? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அதுகளை கடிந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன். ஒரு அழகான பொண்ணு அசிங்கமான ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பார்க்கறேன் இல்லை. அப்ப எனக்குள்ள உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அன்பானது, இந்த மனம் திரும்பாததுக்கு முன் வேறு விதமாக இருந்தது. என்னை டிஸ்டர்ப் பண்ணுது இல்லைன்னு சொல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லாத எண்ணத்தை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்றேன். ஆண்டவரே, நான் மனுஷன் தானுங்க, நான் உனக்கு கடவுள் இல்லை, நான் நீதிமான் இல்லை. அன்பானவர்களே, நான் அன்னைக்கு மனம் வேண்டிட்டா எனக்குள்ள எண்ணங்கள் அப்படியே இருக்குன்னு நான் நினைப்பேன். போன வழியில வர வழியில இருக்கும் எண்ணங்கள், சிந்தனைகள் சிதறி அடிக்கும், டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகுது? அது அப்படியே உள்ளுக்குள்ள பாவமாக மாறிவிடும். அப்ப வித்தியாசமான நீங்க அளவு பண்ணிட்டா வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். சாத்தான உழுகுற போயிடுவான். அப்புறம் வசனம் எத்தனைதான் வசனம் நீங்க கேட்டாலும் அது கிரியை செய்யாது. சும்மா நான் கிறிஸ்துவனா சர்ச்சைக்கு போலாம், நம்ம ஆக்சுவலா பைபிள் வச்சுட்டு போலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாதான் கிறிஸ்தவர்கள். அன்பானவர்கள், ரைட். நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். 2002ஆம் வருடம் நான் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்த பொழுது நான் ஒருவருக்கு தினமும் ஒரு குறைந்தது 25,000 அளவுக்கு அவருக்கு ஆர்டர் கொடுப்பேன். அவர் சாதாரண நிலைமையில் இருந்தார். அவர் இன்று மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அந்த பாப்பநாயக்கி மலை பகுதியில். நான் ஒரு பேலன்ஸ்டா இல்லாதனால நான் பிசினஸ்ல வீக் ஆகி அப்புறம் ஆண்டவருக்குள்ள இருந்தேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆண்டவர் விட்டு விலகவில்லை என்பது உண்மைதான். ஆனா ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணாம தொழிலை நான் விட்டு விட்டு ஊழியத்துக்கு சென்று அப்புறம் பக்திக்குரிய காரியத்தில் அதிகமாக ஈடுபட்டு ஒரு சில வீக்னஸ் ஆகி பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறேன். இன்று என்னாலதான், அது என்னாலதான். இன்று அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். அப்ப நான் என்ன நினைச்சேன்? அவரு கார்ல போகும்போது ஆக்சுவலா நான் ஓரத்தில் நிற்கும் போது அவர் பார்த்துட்டு இறங்கி பேசினாரு. அதுக்கு அடுத்த நாள் கம்பெனிக்கு வாங்கினாரு. போனேன், அவர் 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். இந்த நிகழ்வு என்னை மிகப்பெரிய பொறாமைக்காரனாக மாற்றியது. நான் அன்னைக்கு இவருக்கு வேலை கொடுத்தேன், இன்னைக்கு அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு, நான் இப்படி இருக்கேனே, இது எப்படிப்பட்ட நிலை? பேக் ஸ்லைடிங். ஆனா இது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. என்னால இப்ப 2 நாளா என்னால அதை ஆக்சுவலா மறக்கவே முடியல. நான் இப்படி ஆயிட்டேன், அவரு இப்படி ஆயிட்டாரே, இது எப்படி சரியுங்களா? யோசிச்சு பாருங்க. என்னால நான் என்ன ஆயிட்டேன்? இப்படி ஆயிட்டேன். இது கர்த்தர் காரணம் அல்ல. ஆனா இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை, போதுமானவராக இருக்கிறார். நான் உடல்நிலையிலும் உடல்நிலையிலும் சரியானவனாக இருக்கிறேன். பொருளாதார வீக்னஸுக்கு காரணம் நான் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் அவருடைய லட்சியத்துல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருந்தாரு. இடம் வாங்கினாரு, வீடு கட்டினாரு, கார் வாங்கினாரு, சின்ன கார் வாங்கினாரு, பெரிய கார் வாங்கினாரு. இன்னைக்கு 10 பேர் அவங்க கம்பெனியில் வேலை செய்யறாங்க. இதை பார்த்து நான் எனக்கு புறாமப்படணும்? யோசிச்சு பாருங்க. அவரை வாழ்த்த வேண்டுமே. ஒரு வீட்டுக்குள் சென்றால் அதை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நான் பொறாமப்பட்ட எப்படி? இது என்னுடைய மனநிலையை பாதித்தது. 2 நாள் போராடி ஜெபித்து அந்த கால கிரியைகளை நான் கடிந்து கொண்டு நான் மனம் திரும்பினேன். ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டேன்.
ஆண்டவரே, உலக மனிதனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதம் இல்லை. நான் உம்முடைய பிள்ளை, என்னை நீர் நடத்தி விடுகிறேன். நான் பொருளாதாரத்தில் குறைவானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு அளவுக்கு சமரசமாகி இதெல்லாம் சமாதானமாகி ஆண்டவர்கள் மறுபடியும் என்னுடைய உறவை தொடர்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இது அப்படியே விட்டோன்னா என்ன ஆகுங்க, பயங்கரமாயிடும். நான் பேக் சைடிங் ஆயிடுவேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையால் நன்றாக இருந்ததால் இதை மேற்கொண்ட நான் ஒரு சிலரால் மேற்கொள்ள முடியாத நிலைமை. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11 to 24 வரைக்கும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா படிச்சு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப லேட் ஆயிடும். இதுல கெட்ட குமாரன், காணாமல் போன குமாரன், அவருடைய பெயர் கெட்ட குமாரன் அல்ல, காணாமல் போன குமாரன், கண்டுபிடிக்கப்பட்டவன், மனம் திரும்பிய குமாரன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா, அப்ப தகப்பனுடைய ஐக்கியத்திலிருந்து அவன் என்ன பண்றான், விடுபட்டான், உலக ஐக்கியத்துக்குள் சென்றான். அதனால் அவன் பாவத்தில் விழுந்தான், அப்புறம் படுகொலில் விழுந்தான், தற்கொலை செய்யவே சென்றான். அந்த மாதிரி ஒரு நிலைமை, பன்றி மேய்க்க நிலையில தற்கொலை செய்ய நிலையில புத்தி தெரிந்தது. அப்போ அப்பா இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சான். போய் மன்னிப்பு கேட்டு ஓடினான். ஆண்டவர் தகப்பன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லிதான் சொல்றோம். இது ஒரு மிகப்பெரிய பாவியை தன் தகப்பன் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சத்தியம். அன்பானது, அப்பா என்பது நமது ஆண்டவரை குறிக்கிறார். இந்த குமாரன் என்னை குறிப்பது என்பதாக வைத்துக் கொள்வோம். நானும் ஒரு காலத்தில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினேன். ஆண்டவர் அறியாத போது, இவன் ஆண்டவர் அறிந்தவன், நான் புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே, பரவாயில்ல. ஆண்டவர் அறிந்தவனோ அறியாமல் இருக்கணும். உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அங்கே மன்னிப்பு உண்டு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு இந்த தெரிவித்தார். ஓகே, அப்போ எப்படிப்பட்ட பாவியும் மன்னிக்கிறார் ஆண்டவர். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது, இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பாவியையும் நாம் மன்னிக்க வேண்டும். அவர் உணர்வடைந்தால் நாம் அன்பாக, அவர் உணர்வடைந்து அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவருடைய தவறுகளை உணர்ந்து நம்மளுக்கு கடவுளத்தில் வருவாரானால், கடவுளே மன்னித்து விட்டார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது நாம் அவரை மன்னிப்பது சுலபமாக இருக்க வேண்டும். இது மனம் திரும்பிய குமாரனுக்கு அடையாளம். ஓகே, நாம் மனம் திரும்பியது உண்மையா? கடவுளே என்னை மன்னித்து விட்டார், நான் ஒருவரை மன்னிக்காமல் இருந்தால் நான் மனம் திரும்பியதுக்கு அடையாளமா? இந்த கேள்வி விட்டுருங்க. அடுத்தது, இது ஒரு ஆழமான மனம் திரும்பலுக்கு அடையாளமாக இருக்கிறது. லூக்கா 15:25-30 வரைக்கும் படிச்சுன்னா இதுல பெரிய குமாரனை பற்றி சொல்லப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். மனம் திரும்பியதை போல நடித்த மகா பெரிய பாவம், இதைத்தான் அநேகர் என்று செய்கிறார்கள். நான் தொடர்ந்து சொல்வதை போல வேதம் படிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆடுகிறேன், பாடுகிறேன், ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் செய்கிறேன், சர்ச்சை நடத்துகிறேன். அன்பானது, மனம் திரும்பியதை போல நடித்தல் மகா பெரிய பாவம். இது எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, பிரசங்கிகளுக்கும், மகா பெரிய பெரிய சர்ச்சையில் இருக்கிற பிரசங்களுக்கும் பொருந்தும். அன்பானது, சத்தியம் சத்தியம். எல்லோரும் ஒரு நாள் போய் ஆண்டவர் முன்னால் நிக்கணும். அதுக்கு எதுவும் தடையெல்லாம் கிடையாது. நீ நான் 100,000 பேர் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிற மேய்ப்பன் நான் நியாயத்திற்கு எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் போய் நிக்கணும். நானும் போகணும், நீங்களும் போய் நிக்கணும், அவரும் போய் நிக்கணும். இப்ப இந்த பெரிய குமாரன் சின்ன பையன் தேடி வரான். அப்பா மன்னிச்சாரு. அங்க ஒரு பெரிய ஒரு விசேஷம் நடக்குது. இது அறிந்த அந்த பெரிய குமாரன் வயலிருந்து வர்றான். அதான் சொல்லப்படுது. என்ன பண்ணணும், என்னுடைய தம்பி மனம் திரும்பி உண்மையாகவே
தகப்பன் ஐக்கியத்தில் இருந்தால், கிறிஸ்தவனாக இருந்தால், அவன் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், தன்னுடைய தம்பியை ஒரே வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி மனமாறி விட்டார், என் அப்பாவே மன்னித்து விட்டார், நானும் மன்னிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் சிந்திப்பான். அவன் என்ன செஞ்சான் யோசிச்சு பாருங்க. தகப்பன் ஐக்கியத்தில் இருப்பதை போல நடித்தான் அவன். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? ஜென்ம சுவாபம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ம சுவாபம். இந்த ஜென்ம சுவாபம் என்ன பண்ணுதுங்க? தன்னுடைய தம்பிய மன்னிக்க முடியல. என் தந்தையே மன்னித்து விட்டார், ஆனால் நான் மன்னிக்க முடியவில்லை. உணர்ந்து வருகிறான் அவன். ஆண்டவருக்கு பிள்ளையாக வருகிறான். எனக்கு அப்பா உடைய அவன் என்ன சொல்றான்? என்னை ஒரு கூலிக்காரனாக வைத்துக் கொண்டு தான் வரான். அவனுடைய தாழ்மையை குறித்து நாம் மிகப்பெரிய அளவில் நாம் பேச வேண்டும் என்பான். மகனாக அவன் வரல, என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் சொல்லல. இப்படி வந்த அவனை அப்பா ஏற்றுக்கொண்டார். ஆனா அண்ணன் என்ன பண்றான்? ஜென்ம சுவாபம். சர்ச்சில் தான் இருக்கிறானுங்க, கீபோர்டு தான் வாசிக்கிறான், பாட்டு தான் பாடுறான், பைபிள் வசனமெல்லாம் படிக்கிறானுங்க. என்ன பண்ண முடியல? தன்னுடைய சொந்த தம்பியை மன்னிக்க முடியவில்லை. ஜென்ம சுவாபம், குலப்பெருமை, குலப்பெருமை, ஜென்ம சுவாபம். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? கோபம். ஃபர்ஸ்ட் கோபப்பட்டான் பயங்கரமா. எரிச்சல், பகை, விரோதம், வீண் வைராக்கியம், பொறாமை, மன்னிக்க முடியாமை, மறக்க முடியாமை, இப்படிப்பட்ட இயல்புகள் அடங்கியது ஜென்ம சுவாபம். அன்பானவர்களே, நாள்ல நமக்குள்ளாக இப்படிப்பட்ட இயல்புகள் உள்ளதா? நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவத்துல போய் உண்மையாகவே நான் மனம் திரும்பியவன் என்று, கிறிஸ்தவன் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிடிக்காத பாவங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. இருக்கிறதா என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது விசுவாசிகள் மட்டுமல்ல, இது போதகர்களுக்கு ஊழியத்திலும் வந்து விட்டது. இப்போ 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 சென்டர் இருக்குதுங்க, 2 சர்ச் இருக்கு, ஒரே குரூப். அவங்க இந்த சென்டருக்காக என்ன பண்றாரு? அந்த சென்டருக்காரருடைய அந்த பாஸ்டர் ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன பண்ண மொட்டக்கதை இவனை இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி, என்னங்க 20 கிலோமீட்டர் ஆனுங்க, நேரா போலாம். 20 கிலோமீட்டர் என்ன 2 வீலர் எடுக்கலாம், இல்ல கார் எடுக்கலாம், என்ன பண்ணலாம். இப்போ என்னப்பா தம்பி, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ற? கேட்கலாம். சமரசம் ஆக வேண்டுமா? சமாதானம் ஆகலாம் அல்லவா? இதுதான் கிறிஸ்தவம். யோசிச்சு பாருங்க. எனக்கும் என்னுடைய தொழிலதிபருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துவிட்டது. அப்போது நான் ஒரு விதத்துல பழகினேன் என்றால் அவரிடத்தில் கடைசி வரை பழக வேண்டும் என்று நினைத்தேன், முடிந்தவரை. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு திட்டமானால் நான் அவருடனே பழக வேண்டும், என்னை தாழ்த்துக்கிறேன். போனிலே வாக்குவாதம் வந்துவிட்டது. நேர்ல சென்றேன். அவர் என்ன சொன்னா தெரியுமா? வாங்க சார் உட்காருங்க. உலக மனுஷங்க, எனக்கு நான் அவருக்கு 20,000 கொடுக்கணும். வாங்க சார் உட்காருங்க. எவ்வளவு பெரிய சுவாபம் பாருங்க. ஆண்டவரை அறியாத மனிதன் இங்கே ஆண்டவரை அறிந்தது போல் நடிப்பவனாக இருக்கிறான். இங்கே பகை இருக்கிறான், விரோதத்தோடு இருக்கிறான், கசப்போடு இருக்கிறான், மன்னிக்க முடியாமல், மறக்க முடியாமல். அங்கே பயங்கரமான ஒரு நிலை. அந்த வீடே ரணகலம் போல ஆகியிருந்தான். ஒரு விசேஷ வீடு இளவு வீடாக மாறிவிட்டுறாங்க இவனால். ஆமாம், எவ்வளவு பெரிய பயங்கரங்க. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். ரைட். 3
சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிஷனரி ஒடிசாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரையும் 2 மகன்களையும் ஜீப்ல வச்சு எரிச்சாங்கன்னு சொல்லி உலகமே அறிந்தது, உங்களுக்கு தெரியும். அப்ப அவருடைய அடக்க ஆராதனையில தன் மனைவி என்ன பண்றாங்க, என் கணவனையும் குழந்தைகளையும் கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது ஹிந்து பேப்பர்ல வந்து தமிழ்நாட்டில் ஹிந்து பேப்பர்ல, மற்ற விதமான உலகத்துல அநேக பேப்பர்ல இந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா வந்து மிஸ்ஸஸ் ஸ்டெயின்ஸ் உடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். கருகி கிடக்குறாங்க தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் தன்னுடைய கணவரும். அந்த அடக்காரன் சொல்றாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொண்டவரை நான் மன்னிக்கிறேன். அருமையான அவருடைய மகள் என்ன பண்ணாங்க, என்னுடைய அப்பாவும் என்னுடைய தம்பிகளும் மதிப்பதற்கு பாத்திரவான்களாக இருப்பதனால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. நானும் பைபிள் படிக்கிறேன். 2வது இது ஆஸ்திரேலியா, அந்த அம்மா. ஓகே. சிஸ்டர் ஜெசிகா பிரவீனுடைய மனைவி, இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த ஜெசிகா என்ன சொல்றாங்க அந்த அடக்காராதனையில, என் கணவரை கொன்றவர்களை நான் மன்னிக்க. அதே ஸ்டேட்மெண்ட் தான். இவங்க இந்தியா. ரைட். அதுக்காக ஒரே ஒருத்தரை குறித்து நான் பேசி முடிக்கிறேன். சார்லி குயிக் லாஸ்ட் 6 months பேக் இறந்த அந்த கைவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட அருமையான ஒரு ஊழியர். அவருடைய அந்த பிரேயர்ல என்ன பிரேயருக்கெல்லாம் வந்து நினைவு கூட்டம் அங்கே நடத்தப்பட்டது. பல ஆயிரம் ஜனங்கள் கூட்டப்பட்டார்கள். அங்கே அந்த மிஸ்ஸஸ் சார்லி குயிக் என்ன பண்ணாங்க, என் கண்ணை கொன்ற இளைஞனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுதாங்க அங்க பிரேயர்ல முக்கியமான செய்திய. பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவங்க போகல, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகல. நிறைய பேர் நீங்க அப்படிதான் வந்து அந்த அடக்காரன் முடிஞ்சோன்னா ஒரு பிரேயர் வைப்பாங்க. அதுல நல்ல பிரியாணி, நல்ல சிக்கன் பிரியாணி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நானுங்க. அவங்க ஆளுகளுக்காக போறதில்லை, பிரியாணி சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது, ஒரு மிகப்பெரிய செய்தி கொடுக்கப்பட்டது, மன்னிப்பின் செய்தி. என் ஆண்டவர் இயேசு சிலுவையில எல்லாரையும் மன்னித்தார். என்னையும் மன்னித்தார், உங்களையும் மன்னித்தார். நான் யாரையும் மன்னிக்கிறேன். இவர்கள் பிராக்டிக்கல் லைஃப்ல இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் செல்கிறார்கள். நாம் சிலுவை எடுத்துக்கொள்கிறோமா? ஆண்டவர் ஒரு பார்த்து சொல்றாரு சீடர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அதுக்கு பேர் சொல்றாரு, எங்கே போவேன் ஆண்டவரே, யாருகள் போவேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உள்ளதே அப்படின்னு சொல்றாரு. கல்யாண நாள்ல நாம் சிந்திப்போம். இந்த செய்தியை குறித்து நீங்கள் சிந்திப்பவர்களாக, உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பியிருந்தால் பிறரை மன்னிப்பவராக இருக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அது கொலைகாரனா இருந்தாலும் சரி. இல்லை என்றால் இன்றே மனம் திரும்பும். ஆண்டவர் ஒருவேளை இந்த இரவு வந்துவிட்டார், எங்கே நிற்பது? நான் எங்கே நிற்பேன்? அன்புடைய சுவாமி, தர்மையான நாளுக்காக நன்றி. மறுபடியும் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர், ஒரு செய்தியை கொடுத்தீர். நான் எங்கே பகையுடன் இருக்கிறேன், நான் எங்கே விரோதத்துடன் இருக்கிறேன், நான் எங்கே ஜென்ம சுவாபத்துடன் வாழ்கிறேன் என்பதை என் முகத்திலேயே கிழித்து என்னோடு பேசியதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் என் முகத்திலே கிழிக்கப்படும். அப்பொழுதுதான் நான் உங்களுடைய பிள்ளையாகவே இந்த உலகத்தில் வளம் வருவேன். ஆண்டவரே உதவி வழி நடத்தும். நீங்கள் ஜெபத்தை கேளு, நீர் மகிமைப்படும். வேதத்தை படிப்பது மட்டும் இல்லாமல் அது செயல்முறையில் செயல்படுத்த உதவி செய்யும்.
கசப்பு, விரோதம், பகையுடன் என் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்ற செய்தியை இந்த நாள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மனம் திரும்ப உதவி செய்யும். மறுபடியும் ஒரு முறை எங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.